அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா தாலுக் எஸ்ஐ 2023 கேட்ட கொஷின் பேப்பரில் லா சப்ஜெக்ட் லாவில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ 2022, 2023, ஸோ 2019 கொஷின் பேப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அதே போல் எந்தெந்த பகுதிகளுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுலாம் போட்டிருக்கோம். பிஎஸ்ஓவில் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்ஓவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டான கொஷின், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன், டெசர்டர், அதே போன்ற இந்த பனிஷ்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ். அடுத்தது இப்போ ஒரு பிரிவு வந்து ஐஏயில் வந்திருக்கு, சிஆர்பிசியில் வந்திருக்கு, அது ரிலேட்டடாக பிஎஸ்ஓவில் வருதுன்னா அந்த கொஷின்ஸ் இதுதான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ வந்து நம்ம ஈஸியாக ஆக்கிடலாம். கிட்டத்தட்ட 858 பிஎஸ்ஓ இருக்குது அப்படின்னா 858 படிக்கணுமானா தேவை கிடையாது. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டான 550 to 750 பிஎஸ்ஓ ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு 5 கேள்வி வருது. ஸோ அதுபோல் படித்தோம் அப்படின்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது நம்மளுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச்ஓ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான எஸ்ஹெச்ஓ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 861055569994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிபார்ட்மெண்ட் கோட்டா உள்ளவங்களுக்கு 100 டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்தக்கூடியது. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் படிப்புக்கான நேரத்தை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிப்புக்கான நேரத்தை கொடுத்துருங்க. நிறையா பேருக்கு எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, கனவுகள் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நிறையா அவமானங்கள், நம்ம நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமோட்டிவேட் பண்ணுறது, நிறையா சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோம். அதில் நம்ம மீளணும், மாற்றம் வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மாற்றம் இருக்கணும். என்ன மாற்றம் இருக்குன்னா, உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க, தன்னம்பிக்கையாக படிங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க. ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. ஃபஸ்ட்டு ஆசை இருக்கணும், அடுத்து உழைப்பு இருக்கணும், அடுத்தது தன்னம்பிக்கை இருக்கணும். நம்மளால் முடியும், நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும், படிக்கிறதே விருப்பப்பட்டு படிக்கணும். சரி, வாங்க கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ தேர்தலில் ஆள் மாறாட்டம் செய்வது குற்றம் அப்படின்னு எந்த ஈத்தாசா பிரிவு கூறுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்போ இந்த கேள்வியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க தேர்தல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வராது. ஸோ தேர்தல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது, எலெக்ஷன் ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. அப்போ அதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள். அப்போ இந்த 171A என்ன சொல்லுது, பி என்ன சொல்லுது, சி என்ன சொல்லுது, டி என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டத்தை பற்றி சொல்கிறது 171D. ஸோ நம்ம சொல்கிற ஆன்சர் எல்லாமே அஃபிஷியல் ஆன்சர் தான். ஓகேவா? இதில் பி பார்த்தோம் அப்படின்னா பிரைப், தேர்தலில் வந்து லஞ்சம் கொடுக்குறது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பின்னா பிரைப். இங்கிலீஷில் படித்தவங்களும் ஈஸியாக இருக்கும் பிரைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டேரக்ட் கொஸ்டின் செக்ஷனை படித்தா ஒரு கேள்வி அடிச்சிடலாம் நம்ம. இதே போல் ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, பிஎஸ்ஓவில் அந்த இண்டெக்ஸை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா 80 கேள்வியில் நம்ம சாலிடாக ஒரு 55 கேள்வி நம்ம வந்து அடிச்சிடலாம். தப்பே மிஸ்டேக்கே இல்லாமல் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இண்டெக்ஸ் நம்பரை கேட்டு நான் சொல்லுவேன் 100 ஐபிசினா நான் சொல்லுவேன் அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். 100 ஐபிசி என்னது சொல்லுங்க. பயன்படுது. மரணம் விளைவிக்கும் அளவுக்கு, உடலை பொறுத்து தற்காப்புயானது மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா 55 கொஸ்டின் கன்ஃபார்ம். கொஞ்சம் டெப்த்தாக படித்தோம்னா 10 கொஸ்டின் 65. 70+ நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியை தீர்மானிச்சிட்டீங்க அர்த்தம். ஸோ 80க்கு நிறைய பேர் 75 அடிக்கிறாங்க. 70+ அடித்தா போதும், நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். லாவில் 70+ வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி. இண்டெக்ஸ் படித்தா 55. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் புதுசாக கொண்டு வந்திருக்க திட்டங்கள், புதுசாக கொண்டு வந்திருக்க ஹெல்ப்லைன் அமைப்புகள், அதோட தலைவர் யார், அதெல்லாம் படித்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் இப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? கேர்லெஸ் மிஸ்டேக் வரவே கூடாது. அப்போ இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக என்ன பண்ணோம்னா திரும்ப படிக்கணும், டெஸ்ட் எழுதணும்.
டெஸ்ட்டு மட்டும் எழுதாமல் நீங்கள் விட்டுறவே கூடாது. சரி ரைட், அடுத்து பாருங்கள். இப்போ 2 செக்ஷனை அப்படியே கூட்டு 1 கூட்டு 1 வச்சுருக்காங்க, கூட்டு 2 வச்சுருக்காங்க. சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன், அபராதம் செலுத்தாமைக்கான சிறை தண்டனை பற்றி குறிப்பிடுகிற பிரிவு. நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி, அது ஜென்ரல் எக்ஸப்ஷனில் வரும், நமக்கே தெரியும். அப்போ 93 ஐபிசி என்ன அப்படின்னா அப்படியே நம்ம கொண்டு போகணும். அது எந்த அத்தியாயத்தில் வந்திருக்கு? இப்போ ஜென்ரல் எக்ஸப்ஷன்லாம் வந்திருக்கும். ஸோ நான் நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி, அதனால் அவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தோட என்ன கிடையாது, குற்றம் இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள், ரெண்டுமே சரி. ஸோ இந்த சப்போஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா, இது போல் கூற்று கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே சரின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டுருங்க. அபராதம் செலுத்தாமைக்கு பனிஷ்மெண்ட், சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய பற்றி சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா 64. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சில பேருக்கு தெரியாது, எப்படி ஃபைன் கட்டாமல் இருக்கிறதுக்கு போய் எப்படி சிறை தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு என்ன அது தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன்லாம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 64 கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை 63 கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது, 63 65 கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி 93 கேட்டிருக்காங்க அப்படின்னா 92 94 கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ நல்ல கொஷின் இது. என்ன கொஷின் தமிழே பார்த்துருவோம். ஆவணங்களை சமர்ப்பித்திட அழைப்பானை, சிறப்பு நிர்வாக நடுவர். இப்போ நான் சிஆர்பிசி படிக்கிறப்ப நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த சிறப்பு நிர்வாக நடுவர்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நமக்கு ஒரு மைண்ட் செட்டு. அப்போ இந்த கொஷினை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும்னா, இதையும் நம்ம படிக்கணும். சிறப்பு நீதித்துறை நடுவர், குற்றம் சுமத்தப்பட்டவரை விசாரிப்பதற்கான அதிகாரம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து மாறி இருக்கு. அதனால் இதில் நீங்கள் ஏபிசிடி எது அடித்தாலும் கரெக்டாக தான். நீங்கள் சிறப்பு நிர்வாகத்துறை நடுவர் அப்படிங்கிறது 13. ஓகேவா? சிறப்பு நீதித்துறை நடுவர் 21. அடுத்து ஆவணங்களை சமர்ப்பித்திட 91 சிஆர்பிசி நம்ம என்ன பண்ணுவோம், சம்மன் கொடுப்போம். குற்றம் சுமத்தப்பட்டவர் விசாரிக்கிறதுக்கு 313 சிஆர்பிசி. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1க்கு சி, 2க்கு பார்த்தோம் அப்படின்னா பி, 3க்கு பார்த்தோம் அப்படின்னா டி, 4க்கு ஏ. சிபிடிஏ இருக்கா? இருக்கு. சரி, இப்போ இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிடிபிஏ தான். ஸோ கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஏ நீங்கள் ஏ அடித்தாலும் கரெக்டு, பி அடித்தாலும் கரெக்டு, சி அடித்தாலும் கரெக்டு, டி அடித்தாலும் கரெக்டு. ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள், சம்மன் எதில் கொடுப்போம், 91 சிஆர்பிசி. ஸோ 1க்கு சி. சிறப்பு நிர்வாக நடுவர் எதுன்னு பார்த்தோம்னா டி. ஓகேவா? பிரிவு 21 தான் என்ன சொல்லுது, சிறப்பு நிர்வாக நடுவர். அடுத்து பாருங்க, சிறப்பு நீதித்துறை நடுவர் பி. ஸோ இதில் பாருங்கள் சிடிபிஏ எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இதில் பாருங்கள் டிஏ வரல பாருங்கள். ஸோ அதெல்லாம் கிரேஸ் மார்க். ஸோ டிஎன்எஸ்ஆர்பிக்கே இந்த செக்ஷன் என்ன இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. 13, 21 கொஸ்டின் எடுத்தவங்களுக்கே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2 பிரிவை படித்தவங்க மட்டும் தான் கொஸ்டின் என்ன பண்ணிக்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி கிரேஸ் மார்க் தான் நம்ம கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப சூப்பரான கொஸ்டின். இந்த கேள்வியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உட்பிரிவு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் பாருங்கள், சப்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க, ஐஏல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், காணாமல் போன ஒரு நபரால் அலுவல் நடப்பு முறையில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்கள் இந்திய சாட்சிய சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ 32 சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது என்னது, தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். 32 சப்கிளாஸ் 1 சொல்லுங்கள். 32 சப்கிளாஸ் 1 இதெல்லாம் படிக்கலன்னு சொல்லவே கூடாதுங்க. சரி பாருங்கள், 32 சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மரண வாக்குமூலம் டேரெக்டாக ஐஏல கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஹெட்டிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
நீங்கள் மற்ற ஆத்தரை பார்க்குறதுக்கும் ஏடிசி லா புக்கு பாருங்கள். இது இந்த ஹெட்டிங் அப்படியே கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 32 பாருங்கள். ஓகேவா? இதில் எந்த பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 32 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, காணாமல் போன ஒரு நபர் அலுவல் நடப்பு முறையில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை நம்ம சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர் காணாமல் போயிருந்தாலும். ஸோ ஒரு நபர் 7 வருஷத்துக்கு மேலே அவரை பார்க்கவே முடியல, அவரை பற்றி எந்த விவரங்களும் என்ன பண்ணலாம், காணாமல் போனவர்னு நம்ம ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. எல்லாருமே இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஏன்னா 2வது பாயிண்டில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். வன்புணர்ச்சி குற்றத்தில் பாதிக்கப்பட்ட வாக்குமூலத்தை பதிவு செய்தல் பற்றி எந்த சிஆர்பிசி குறிப்பிடுது? ஸோ 164 பாருங்கள். 164ல் நம்ம 164ன்னு நமக்கு மைண்டில் வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், இதில் நமக்கு 164 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நிறையா பேர் இதில் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 53A இல்லைனா 55A அடிப்பாங்க. ஸோ 54A நமக்கு தெரியும். 54A என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், இதில் உட்பிரிவுலாம் நமக்கு முக்கியமே கிடையாது. 164 தெரிஞ்சால் போதும். வன்புணர்ச்சி குற்றத்தில் பாதிக்கப்பட்ட வாக்குமூலத்தை பார்த்தீங்க அப்படின்னா மூடிய நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, பெறுவாங்க, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு பதட்டத்தில் இருக்குது, பயந்து இருக்குது அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் இருக்கிறத என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். இதை பற்றிலாம் சொல்கிறது தான் இந்த பிரிவு. அடுத்து பாருங்கள், கேள்வி பாருங்கள். இப்போ ஒரு என்ன பார்த்தோம், ஏற்கனவே ஒரு பொறுத்துக பார்த்தோம், டைரக்ட் செக்ஷன் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா தவறான இணை. புரிஞ்சா உங்களுக்கு? தவறான இணை. இந்த நிரூபிக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது நான் அடிக்கடி உள்ள சொல்லியிருப்பேன். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேர்டன் ஆஃப் ப்ரூஃபு, மே ப்ரிசியூமு, சேல் ப்ரிசியூமு, கன்க்ளூசிவ் ப்ரூஃபு, ப்ரூஃபு, டையிங் டிக்ளரேஷனு, ஐடென்டிஃபிகேஷன் பெரைடு, இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் எந்த பிரிவில் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐயிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க, இந்த ஒரு கேள்வியில் 4 செக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏற்புரை தெரியும், எக்ஸ்பர்ட் விட்னஸ் வல்லுநருடைய கருத்து தெரியும், பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் தெரியும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன தான், ஈஸியான கொஸ்டின் தான். கேள்வி என்னென்னா தவறான இணை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 101 அப்படிங்கிறது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் கரெக்டு. ஸோ 11B அப்படிங்கிறது வரதட்சணை மரணம். தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய சாட்சி சட்டத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வரதட்சணை மரணம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிஆர்பிசிலையும் படிச்சிருப்போம், ஐபிசிலையும் படிச்சிருப்போம், ஐஇலையும் வரும். இப்போ இந்த 3 செக்ஷன்லையும் வரதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட் விட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுதான் தவறானது. 45ஆ 46ஆ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏற்புரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஐஏ 17. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுமாதிரி வார்த்தைகளை பஸ் இந்த பதிவு மூலியமாக இந்த வீடியோ கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ ஏற்புரைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதில் தவறானது பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தவறானது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ செக்ஷனை பாருங்கள் எப்படி கொஸ்டின் எடுத்துருக்காங்க பாருங்கள். 441, 442, 445, 446. ஓகேவா? ஸோ இதுலேயும் ஒரு தவறு இருக்குது. ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் பாருங்கள். சரி, ரைட்டு. இப்போ இந்த கொஷினை பாருங்களேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு கொஷின் எடுக்கிறாங்க. ஆப்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம. ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், ஏபிசிடி 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 ஏபிசிடி. ஆனால் நம்பர் பாருங்கள், 2 4 3 1 1 2 3 நம்பர் மாறி இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் ஏபிசிடியாக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ குற்றமுறை அத்துமீறல் பார்த்தீங்கன்னா 441 ஐபிசி. ஓகே. வீட்டில் அத்துமீறல் நுழைதல் அடுத்து பாருங்கள், இரவில் கண்ணமிடுதல் வந்து 444 ஐபிசி. இது எல்லாமே நம்ம எஃப்ஐஆர் போடுறது. புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த செக்ஷன் கேட்டுறாங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி எஃப்ஐஆர் போடுறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1க்கு பி வரணும், 2க்கு டி.
ஸோ 2க்கு டி எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை, இந்த கிவனில் பார்த்தீங்கன்னா 2க்கு டி இருக்குது. ஓகே, 4க்கு சி இல்லை, மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஆல் கரெக்ட். ஸோ இதே போல் ஆல் கரெக்ட் கொடுக்குறதுல தான் கட் ஆஃப் அதிகமாகுது. இப்போ இந்த கொஷின்லாம் கரெக்டாக ஆன்சர் வச்சுருந்தாங்க அப்படின்னா இதுவே நிறையா பேரை கட் ஆஃப் இறக்கி விட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய சாட்சி சட்டத்தில் எத்தனை சாட்சிகள் ஒரு சங்கதியை நிரூபிக்க அனுமானிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஓகேவா? ஸோ 98 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேள்வி பாருங்கள், ஒரு கேஸ் கன்விக்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு சாட்சி இருந்தால் கூட போதும். ஆனால் இத்தனை சாட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்பிரிவும் சொல்லலை. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் குறிப்பிடவில்லை. ஸோ அடுத்தது பாருங்கள், நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு தொடர்தல். அப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணிடுறாங்க? நீதிபதிக்கு எதிராகவே நம்ம என்ன பண்ணலாம்? தொடரலாம். திருமணம் தொடர்புடைய குற்ற வழக்கு, இது டைரக்ட் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்சது. 498A கீழ் குற்ற வழக்கு தொடர்தல், அவதூறு குற்ற வழக்கு தொடர்தல், இதை பற்றிலாம் சொல்கிற பிரிவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 99 கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதிகள் இது பார்த்திங்கன்னா 197 CRPC. அடுத்தது திருமணம் தொடர்புடையான குற்றங்கள் பார்த்தோம்னா 198. ஸோ 1க்கு B, 2க்கு A. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் B. 498 கீழே வழக்கு தொடர்றது பார்த்தோம்னா 198A. அவதூறு பார்த்தோம்னா 199. ஸோ அவதூறு 199 ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 4க்கு C. இந்த ஒரு கேள்வி நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் அடிச்சிடலாம். பொறுத்து கேட்டாங்கன்னா ஈஸி கொஸ்டின், என்ன அர்த்தம்? நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அது தவறானது எது, பொருந்தாதுன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். அது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா கொஸ்டினுமே. ஸோ பாருங்கள், சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம கிளாஸில் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். 150 PSO ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 150 PSO ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காவல்துறையினால் அல்லது காவல் பாதுகாப்பில் ஏற்படும் மரணம், அதை பற்றி சொல்கிறது தான். யார் விசாரணை செய்யணும், யாருக்கு வானொலி அறிக்கைகள் அனுப்பணும், அதை பற்றி முழு விவரங்கள். இந்த 150, 151, 149 PSO கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? படிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தான், பதிலுக்கு நேரடியான கேள்வி. அடுத்தது பாருங்கள். ஸோ உடந்தை, சட்டவிரோதமான செயல், தண்டனைகள், சிறையில் தனித்தெடுத்தல். ஸோ இப்போ உதாரணத்துக்கு தண்டனைகளை பற்றி சொல்கிறது. ஸோ 3க்கு C. இப்போ பாருங்கள், 3க்கு C ஒரு இடத்துல தான் இருக்குது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 73 IPC அப்படிங்கிறது என்ன பண்ணுது? தண்டனைகளை பற்றி சொல்லுது. அப்படின்னா 53 தண்டனை. ஆமாம், ரைட் ரைட். தண்டனை அப்படிங்கிறது 53 பார்த்தீங்கன்னா அப்போ 3க்கு D. ரைட்டு, சாரி 4க்கு D. 3க்கு தான் என்னது? D. இந்த 3ல் பாருங்களேன், டிஏ இல்லை, அப்படி தானே? இதில் மட்டும் தான். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா பொறுத்து ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ தண்டனைகள் அப்படிங்கிறது 53. ஓகே ஓகே. ஸோ உடந்தை குற்றவாளி 108. சட்டவிரோதமான செயல் நமக்கு தெரியும் 141. தண்டனைகளை பற்றி சொல்கிறது 53. ஓகேவா? சிறையில் தனித்தெடுத்தல் 73 IPC. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துங்க. உடந்தை குற்றவாளி, சட்டவிரோதமான செயல், தண்டனைகள், சிறையில் தனித்தெடுத்தல், இந்த வார்த்தையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து பாருங்கள். ஸோ தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் ஒன்று என்ன பண்ணுறாங்க? ஒரு சிறப்பு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி திகார் ஜெயிலில் இருக்கிறது எந்த அணி? 8ஆம் அணி. ஓகேவா? அதே போல் பாருங்கள், எந்த படைப்பிரிவானது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையாக நியமனம் செய்யப்படுகிறது? இப்போ இந்த கேள்வி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம். என்ன சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ இது போல் கேள்வி கேட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிஎஸ்ஓக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸோ பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சரு? 102க்கு 13வது. ஓகேவா? இப்போ இந்த 13வது இதில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கொஸ்டினை
ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்தமாரி கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? யாருக்குமே ஃபேவரபுளாக இருக்கக்கூடாது. எப்போது ஒரு சாட்சியை மறு விசாரணை செய்யலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. when a witness may be re-examined. இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு தெரியணும் முதல் தர விசாரணை என்ன, மறு விசாரணை என்ன, குறுக்கு விசாரணை என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? குறுக்கு விசாரணை முடிந்த பிறகு அவரை அழைக்கும் தரப்பினர் விரும்பினால் என்ன பண்ணலாம்? மறு விசாரணை செய்யலாம். ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம், பெட்டிஷன் போட்டு அவர் சாட்சி ஒழுங்காக சொல்ல அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம மறு விசாரணை செய்யலாம். அடுத்து பாருங்கள், குற்றவாளிகளை கைது செய்வது பற்றி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் நிர்பந்திக்கப்படாதது எது? எது சொல்லலை? சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் கைவிலங்கு கட்டாயமாக கைவிலங்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா இல்லை. ஸோ நேம் பேஜ் அலைஞ்சிருக்கணும், அரெஸ்ட் மெமோ உறவினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும், ஜிடி என்ட்ரி போட்டுக்கணும். கைவிலங்கு பயன்படுத்துவதை பற்றி சொல்லலை. ஸோ எந்த பிஎஸ்ஓ கைவிலங்கு பற்றி சொல்லுது? 641 பாருங்க. 41 சொன்னாப்புல ஃபஸ்ட்டு எடுக்கிறாப்புல, அப்படியே எடுக்கணும், கரெக்டாக தான். 641. ஸோ இந்த கைவிலங்கு பயன்படுத்துறது, திருவிழாக்களை லத்தி பயன்படுத்துறது, அது எந்த பிஎஸ்ஓ? திருவிழாக்கள் பண்ணுறப்ப காவலர்கள் லத்தி கொண்டு செல்லணும். 2 சரி, ரைட்டு, வெரி குட். அடுத்து பாருங்க, இது எந்த கொஸ்டின்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக இருக்கும் ஒருவருக்கு எந்த பிரிவின்படி தண்டனை? ஸோ நமக்கே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம்? சட்டவிரோதமான கும்பல் 1 எந்த பிரிவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அந்த அத்தியாயம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க. 140 எந்த இதில் ஸ்டார்ட் ஆகும்? சட்டவிரோதமான கும்பல் சரி, ரைட்டு. 140 ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. சட்டவிரோதமான கும்பல் ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை பார்க்குறோம், அந்த பக்கம் நமக்கு ஞாபகம் வரணும். என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? சரி பாருங்க, தண்டனை பற்றி சொல்கிறது 143 ஐபிசி. உறுப்பினராக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னது தண்டனை. நம்ம இந்த செக்ஷன் தான் எஃப்ஐஆராக போடுவோம். 143 தான் என்ன பண்ணுவோம், எஃப்ஐஆராக போடுவோம். அடுத்து பாருங்க, கொலை வழக்கு மீதான விசாரணை நடத்தும் நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளை எந்தெந்த நீதிமன்றம் நடத்தணும்? அமர்வு நீதிமன்றம், செஷன்ஸ் கோர்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? தண்டனையில் பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றம் பிரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆதாரமின்றி கைது செய்யப்பட்டவர்களுக்கான இழப்பீடு பற்றி கூறுகிறது எது? அப்போ அந்த காம்பன்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கைது செய்கிறத பற்றி கொடுக்குறாங்க, காவல் மரணங்களை பற்றி கொடுக்குறாங்க, எப்படி அன்றாட ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு எஸ்ஏ ஆக போகிறீங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி எஸ்ஏ ஆக போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு அவங்க கொஸ்டின்லேயே அவங்க எதிர்பார்க்குறாங்க. அரசு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும், ஹேண்ட்கப் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஆர்பிசி எந்த பிரிவு ஆதாரமின்றி கைது செய்யப்பட்டவர்களுக்கு இழப்பீடு பற்றி சொல்லுது பார்த்தீங்கன்னா பிரிவு 358. ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் இது. இப்போ சார் நான் சிஆர்பிசி செக்ஷனை மட்டும் அப்படியே மொட்டை மடமாக பண்ணிட்டேன் சார், அவங்க இந்த கொஸ்டின் அடிச்சிருவாங்க. ஸோ உட்காந்து பக்கமாக அண்டர்லைன் பண்ணுறது 2வது கட்டமாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கட்டம் என்ன பண்ணணும், ஒரு 300 இப்போதைக்கு சிஆர்பிசி வச்சுப்போம். 484 பிரிவு, 484 பிரிவை மனப்பாடம், 484 செக்ஷன் இல்லை 484 கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுறது நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? 15 நாள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 15 நாள் நான் முடிச்சிடணும். 15 நாளுக்கு அப்புறம் என்ன சிஆர்பிசியில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பரை சொன்னீங்கன்னா செக்ஷன் சொல்லுவோம் சார், செக்ஷன் சொன்னீங்கன்னா நம்பரை சொல்லுவோம் சார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் 10 மார்க் கையில், 15 மார்க் கூட கையில் சொல்லலாம். இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படிக்க மாட்டோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ பொதுமக்களுக்கு தேவைப்படும் அவசர உதவியை உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்து பயன்படுத்த தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆப் என்ன, செயலை என்ன? ஸோ ஆப்பு, திட்டங்கள், ஹெல்ப்லைன், இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள்,
காவல் தோழன், காவல் நண்பன், காவல் உதவி. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஆன்சர் பார்த்தோம்னா காவலன் உதவி, காவல் உதவி. அப்போ தான் என்ன பண்ணாங்க, அவசர உதவி பெறுறதுக்கு. ஸோ காவல் உதவி அப்படிங்கிறது வேற, காவலன் SOS அப்படிங்கிறது என்னது வேற. இந்திய தண்டனை சட்டத்தில் பொய்யாவண புனைதலுக்கு தண்டனை பற்றி குறிப்பிடும் பிரிவு என்ன? இதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். கொஷினில் இந்த கொஷினில் சார் ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டுருக்காங்க, உள்ளே போய் கொஷின் கேட்டுருக்காங்க, சப்செக்ஷன் கேட்டுருக்காங்க, எதுவுமே கிடையாது. இண்டெக்ஸை படித்தா அவ்வளோதான் ஆன்சர். பொய்யாவணம் அப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது, நம்மளும் பொய்யாவணம் புனையக்கூடாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆன்சரு? 465. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு காவல்நிலை ஆணையன் எது சட்டவிரோதமான கும்பலை பற்றி குறிப்பிடுது? கொஸ்டினை பார்த்தீங்களா? நீங்கள் என்ன படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஐபிசியில் சட்டவிரோதமான கும்பலை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் கேட்குறது இல்லை, பிஎஸ்ஓவில் சட்டவிரோதமான கும்பல் என்ன? அப்போ சட்டவிரோதமான கும்பலை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்னன்னு பார்த்தோம்னா 703. அதான் சொன்னேன், 550லேருந்து 750 ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎஸ்ஓ. இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா போனஸ் மாதிரி நீங்கள் படிக்கிறது அப்படியே கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் படிக்கிறது அப்படியே கொஸ்டினாக இருந்ததுன்னா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கேள்வி சார் வேணுங்க தப்பு பண்ணணும்னு யாராச்சும் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? சில பேருக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் காலில் இப்படி புள்ளி வைப்பாங்க, அங்கே போயிட்டு சிஏ ஷேர் பண்ணிவிடுவாங்க. இல்லை 71வது கேள்விக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பொழுது இப்போ 110வது கேள்வி இருந்துச்சுங்களேன், 112 போய் ஷேர் பண்ணிவிடுவாங்க. இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணணும். ஓஎம்ஆர் வச்சு டெஸ்ட் எழுதும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் உள்ளது தான். ஸோ அடுத்து பாருங்கள், விங்கு பற்றி. தமிழ்நாடு காவல்துறை எந்த சிறப்பு பிரிவு இன ரீதியான ஜாதி ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சட்ட ஒழுங்கு பற்றி நுண்ணறிவு சேகரிக்கிறது? ஸோ இன்டெலிஜென்ஸ் விங்கில் என்னென்ன பிரிவுலாம் இருக்குது, யாருடைய தலைமையில் செயல்படுது, அவங்களுடைய பணிகள் என்ன, இது அப்படியே ஒரு 10 பாயிண்ட் ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு அது டெய்லி படித்தா முடிஞ்சு போய்ட்டு ஒரு கொஷின். ஸோ ஒவ்வொரு பிரிவும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆன்சரு? தனிப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை. அடுத்து பாருங்கள், புலன் கொள்ளத்தக்க குற்றங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்காக கைது செய்தல். என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாம் பண்ணுறது தான். ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பற்றி சொல்கிறது என்ன? 1 வெரி குட், 151 சிஆர்பிசி. ஸோ ஈஸியான கேள்வி தான், இருந்தாலும் நமக்கு தெரியணும் அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு, சட்டவிரோதமான கும்பல், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷனு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து பாருங்கள், இந்திய சாட்சி சட்டத்தின் பிரிவு 35 கீழ் உயர்நிலை பள்ளி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும் தன்மை கொண்டதா? இது நல்ல கேள்வி. இது என்னென்னா உள்ள டெப்த்தாக படித்தவங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அப்போ உறுதியூட்டப்பட்ட சான்று, அட்டஸ்டட் காப்பி, அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ படாதா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய சாட்சி சட்டத்தின் பிரிவு 35 கீழ் உயர்நிலை பள்ளி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு பக்கா ஆவணம், அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஸோ டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஏற்றுக்கொள்ளப்படாதா? இதில் ஆப்ஷன் பாருங்கள், ஆம், இல்லை, பகுதி சரி. கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன அடிக்கலாம்? இது மேக்ஸிமம் எல்லாருமே அடிச்சிருவாங்க. இப்போ கொஸ்டின் டஃப்பாக ஈஸியாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள்? ஈஸி தான். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நம்ம எழுதினோம்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. ரைட். இப்போ கொஸ்டின் பேப்பர் லா சப்ஜெக்ட் ஈஸின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ லாவில் அதிகபட்சம் இன்னொருத்தவங்க நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 2, 3, 4. ஒருத்தவங்க 75 எடுத்திருப்பாங்க, ஒருத்தவங்க 73, 74, 72, 71 படித்தவங்க எல்லாம். அப்போ வெற்றியை தீர்மானிக்க போகிறது எது? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ். புரியுதா உங்களுக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட வெற்றியை தீர்மானிக்கிறது எது? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ். ஸோ நிறைய ஏட்டையாவில் பாஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? ஏட்டையாவோட விட்டோம்னா அடித்து 80க்கு 80 கூட அடிக்கிற ஏட்டையாக இருக்குது. ஆனால் தமிழ் அடிக்க சொன்னோம்னா தமிழ் 3 ரைட்டு சார், இங்கிலீஷு 2 கரெக்டு சார். அதுதான் உங்களுக்கு நிறையா சொல்லி. சிப்ரஸ் ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியுது. சிசிடிஎன்எஸ் ஃபுல் ஃபார்ம், எதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணோம் படிச்சோம். எஃப்ஐஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன, சிஎஸ்ஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்கள்? 114. ஆன்சர் என்னது? இது இங்கிலீஷில் தான் பார்க்கணும். காமன் காமன் இன்டகிரேட்டட் போலீஸ் ரெக்கார்ட் அப்டேட்டிங் சிஸ்டம். புரிஞ்சுச்சா? சிசிடிஎன்எஸ் என்னது சொல்லுங்கள்? கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? இந்தியாவில் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? தமிழில் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? அடுத்து பாருங்கள், ஒருவர் எப்போது இரவில் கண்ணமிடுவது செய்வதாக சொல்லப்படுவார். இது நல்ல கேள்வி இது. ஸோ உள்ளே இருந்து வந்த கேள்வி இது.
ஓகேவா? இரவில் கண்ணமிடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் மறைந்த பின்பும் அதான் இரவு அப்படிங்கிறது நம்ம சிஆர்பி சொல்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், ஒரு காவலர் சிறப்பு உதவியாளராக பதவி உயர்வு பெற குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் பணி புரிந்திருக்கணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? அவ்வளோதான். கண்ணை மூடி நீங்கள் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ 25 ஆண்டுகள் சிறப்பு உதவியாளராக பதவி பெற 25 வருஷம் நம்ம என்ன பண்ணுறது? ஸ்டார் வைக்கிறது எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷமே நீங்கள் ஸ்டார் வைக்கலாம். சிறப்பு உதவியாளருக்கும் டேரக்டைசேஷன் என்ன இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது. எவ்வளோ இது இருக்குது. சிறப்பு உதவியாளர் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகலாம், டிஎஸ்பி ஆகலாம். அதுதான் படிங்கன்னு உங்களை சொல்கிறோம். ஆசைப்படுங்க. அடுத்து பாருங்கள், 30 சிஆர்பிசி பிரிவு 30 எதை பற்றி சொல்லுது? சொல்லுங்கள். வெரி குட். அபராதம் செலுத்த தவறினால் அதற்கு சிறை தண்டனை. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? அபராதம் செலுத்த தவறினால் சிறை தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு சாட்சி பதில் சொல்வதால் குற்றத்துக்கு உள்ளாக நேரும் என்னும் காரணத்தின் பேரில் பதில் சொல்லும் பொறுப்பிலிருந்து சாட்சி விடுவிக்கப்பட மாட்டார் என்பதை இந்திய சாட்சி சட்டம் எந்த பிரிவு விவரிக்கிறது? கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து என்கிட்ட சாட்சி, நான் ஒரு சாட்சியாக இருக்கேன், என்னை வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ நான் அந்த உண்மையை சொன்னேன்னா நானும் அந்த அக்யூஸ்டாக மாறிடுவேன். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாட்சி சொல்லாமலாம் இருக்கலாம் முடியாது. விடுவிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிற ஐ என்ன? ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 132. இதெல்லாம் நல்ல ஒரு கண்டென்ட். இதெல்லாம் அடுத்து பாருங்கள், கற்பழிப்பினால் பாதிக்கப்பட்டவருக்கு குற்ற நிகழ்வில் பாதிக்கப்பட்டவருக்கான நிவாரணத் தொகை. ஸோ நிவாரணத் தொகை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றம் கொண்டு வந்ததெல்லாம் ஆள் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 lakhs வரைக்கும். ஓகேவா? பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், உடந்தை. உடந்தைனாவே நமக்கு 107, 108 அந்த வந்துடும். ஆப்ஷன் பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. உடந்தையாக இருக்கப்பட்ட செய்யின் பின்விளைவாக, நான் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன், பின்விளைவாக, இதான் கீ பாயிண்ட். பின்விளைவாக செய்யப்பட்டாலும் அதன் தண்டனைக்கு வெளிப்படையாக வழிமுறை செய்யப்படாத இடத்து உடந்தைக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா 109. ஓகேவா? ஸோ ஈஸி. ஸோ இந்த கேள்வியில் நான் சொன்னது, இந்த கேள்வியில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 555 பிஎஸ்ஓ வந்து எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். ஆனால் கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்கள், எல்லா வழக்குலையும் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்புவோமானா அனுப்ப மாட்டோம். இது பேசிக்காக நமக்கு தெரியும். ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் நம்ம எஃப்ஐஆர் போடுறோம், அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்ப மாட்டோம். அப்போ எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்ன தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? அந்த கொஸ்டினை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் அனைத்து வழக்குகளும். அப்போ கொஸ்டின் என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் என்ன பண்ணணும்? ஒரே தடவை தான் படிக்கணும், தெளிவாக படிச்சிடணும். கூற்று 1, காவல்நிலை ஆணையன் 555 விரைவு அறிக்கை. நம்ம அண்டர்லைன் பண்ணோம். 555 விரைவு அறிக்கை பற்றி குறிப்பிடுகிறது. கரெக்டாக போடணும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் அனைத்து வழக்குகளிலும் விரைவு அறிக்கை அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது தவறு. கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மட்டும் 2 சரி. அப்போ என்ன ஆன்சர் பார்த்தோம்னா 1 மட்டும் சரி. ஓகேவா? ஒரு 10 கொஸ்டினில் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும். இல்லை நான் ஒரு 50 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறப்ப உங்கள் ஒரு பொதுவான இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு ஒரு ஆன்சர் சொல்லும். அந்த ஆன்சரை மேக்ஸிமம் என்ன பண்ணிடுங்க? அடிச்சிருங்க. மறுபடியும் மாற்றுறது எல்லாமே தவறாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், சிஆர்பிசி எந்த பிரிவு? டைரக்ட் கொஸ்டின். எதிரி சாட்சி சொல்வதற்கு தகுதியுடையவர். கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த லா சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிஆர்பிசிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்லது கோர்ட்டு ப்ரொசீஜர். அவ்வளோதான். ஒரு கேஸ் எப்படி நம்பர் ஆகுது, காப்பீஸ் கொடுக்குறது என்னது, எப்படி விசாரிக்கிறது, பெயில் என்ன, ஆன்டிசிபேட் பெயில் என்ன, தண்டனை கொடுக்குறது, அக்யூட்டல் ஆகிறது. ஸோ எதிரி சாட்சி சொல்வதற்கு என்னது? தகுதியுடையவர். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுமாரி வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? தேடி படிக்கணும். ஸோ எதிரி சாட்சி சொல்வதற்கு தகுதியுடைய வந்துங்கன்னா சிஆர்பிசி 315. அடுத்து பாருங்க, ஒருவர் எந்த சங்கதியின் உண்மையினும் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கும் பொழுது அதை நிரூபிக்கும் பொறுப்பு அவரை சார்ந்தது. பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்.
எந்த சங்கதியும் ஒருவரின் அறிவுக்கு மட்டுமே எட்டி இருக்கும்போது அந்த சங்கதியை நிரூபிக்கும் பொறுப்பு அவரை சார்ந்ததாகும். ஓகேவா? அப்போ அவர் தான் இப்போ எனக்கு இந்த ஒரு டெக்னிக்கலாக நான் ஒரு விஷயத்தை பற்றி டெக்னிக்கலாக நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் தான் என்ன பண்ணணும், அதை ப்ரூஃப் பண்ணணும். உண்மையேனும் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கும் கடமை அவர் தான் என்ன பண்ணணும். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் இல்லைங்கிறத நான் தான் என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பேடனா ப்ரூஃப் பற்றி ஆல்ரெடி ஒரு டேரக்ட் கொஸ்டின் கேட்டாங்களா, கூட்டுற வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்கள், பெருநகர் சிறப்பு நடுவர். அப்போ பாருங்கள், சிறப்பு நடுவர் ஒரு கொஸ்டின், சிறப்பு நிர்வாக நடுவர், சிறப்பு நீதித்துறை நடுவர், பெருநகர் சிறப்பு நடுவர், 3 கேள்வி. அந்த கேள்வி அந்த பாட்டு நிறைய பேர் படிச்சே இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக படிச்சவங்க அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி 18 வந்து பெருநகர் சிறப்பு நடுவர். அடுத்து பாருங்கள், PSO 761 யாருக்கு வரலாற்று தாள் தொடங்கக்கூடாது? ஹிஸ்ட்ரி சீட் சம்மந்தமாக 2 கொஸ்டின் வந்துருக்கு. எத்தனை கொஸ்டின் பார்த்துங்க. வரலாற்று தாள் யாருக்கு தொடங்கக்கூடாது? இளங்குற்றவாளிகள். அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கேட்குறது எப்படி கேட்பாங்க, இளங்குற்றவாளிகளுக்கு வரலாற்று தாள் தொடங்கக்கூடாது என குறிப்பிடும் காவல் நிலைய ஆணையம் என்ன? அடுத்து பாருங்கள், இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 445 கீழ் எதை பற்றி விவரிக்குது? கண்ணமிடுதல். ஓகேவா? ஆப்ஷன் டி. டைரக்ட் கொஸ்டின் கேட்டுதாங்க. எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட் ஆகும் கொஸ்டின், சில கொஸ்டின். அடுத்து பாருங்கள், அனுமானிக்கலாம். மே பிரிசிம் சொல்லுமா, மே பிரிசிம், சேல் பிரிசிம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. IEA 4 சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், PSO 117 தலைமை காவலர்களின் ரகசிய கோப்புகள் பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் பொறுப்புடைய அதிகாரி யார்? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு PSOவில் பார்த்தீங்கன்னா உட்கோட்ட அதிகாரின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் PSO பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதில் TNSRB கீ பார்த்தோம்னா ஆல் கரெக்டு. ஆனால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் தான். ஸ்டேஷனில் தானே இருக்கும், PSO இருக்கும். பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், அடைத்து வைக்கப்பட்டிலிருந்து காவலிலிருந்து பொது ஊழியர் தம் அசட்டையால் தப்பி செல்ல விடுதலுக்கு என்ன தண்டனை? எஸ்கார்டில் இல்லை ஷேடோ பார்க்குறோம், அக்யூஸ் தப்பிக்கிறாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட். இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 223. ஓகேவா? 223. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு குற்ற ஆவண காப்பகத்தின் அங்கம் இல்லை. ஸோ PRS புக்கில் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த நீங்கள் பாட்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் அப்படியே சொல்லியிருப்பாங்க அதில் என்னென்ன பிரிவுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கணும். ATC லா புக்கு படிக்கணும், PSO புக்கு படிக்கணும், புலமையங்கஞ்சலம் புக்கு படிக்கணும், PRS புக்கு படிக்கணும், மானிய கோரிக்கை படிக்கணும். இதெல்லாம் படிக்கிறப்ப புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு தடய அறிவியல் கூடம் ஆய்வு கூடம் என்ன கிடையாது, மாநில குற்ற ஆவண கோப்பகத்தில் கிடையாது, தனிப்பிரிவு. FSL அப்படிங்கிறது என்னது, தனி டிபார்ட்மெண்ட், தனித்துறை. அடுத்து பாருங்கள் 144A. ஸோ 144 CRPC ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்போ 144A கட்டிருக்காங்க பாருங்க. அது என்னென்ன, ஆயுதங்களுடன் ஊர்வலம் செல்வதையோ அதிகாரம் யாரு? இது நல்ல கொஸ்டின். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அந்த கொஸ்டினுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த பிரிவுன்னு கேட்டால் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. 144A ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நடுவர் அவர் தான் அதிகாரம் முடியும். ஏன்னா பயிற்சி செய்வது நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும், இவங்க பயிற்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ பர்மிஷன் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சுன்னா அது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க CRPC மூலியமாக மாவட்ட நடுவர். ஓகே. அடுத்து பாருங்கள், கீழ் நீதிமன்றங்கள் சுருக்கு விசாரணை செய்வதற்கு அதிகாரம். ஸோ கீழ் நீதிமன்றங்கள் சுருக்கு விசாரணை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம். அதில் அதிகாரம் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா 260 CRPC சுருக்கு விசாரணை. அடுத்து பாருங்கள், இது நம்ம சொன்ன கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொன்னது. எலிஜிபிள் ஃபார் குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் GSE. ஸோ என்ன PSO?
பிஎஸ்ஓ 58 தான் ஜிஎஸ்சி எம்எஸ்சியை பற்றி சொல்லுது. ஸோ இதில் முக்கியமானது குட் சர்வீஸ் என்ட்ரிக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் யார்? எல்லாருமே, அதாவது ஆய்வாளர்லேருந்து கீழே ஆய்வாளர், எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 கிரேட் 2 எல்லாருமே. ஸோ எம்எஸ்சிக்கு தான் யார்? ஒன்லி இன்ஸ்பெக்டர். ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்க, ஒன்லி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா நமக்கு தெரியும் மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ இன்ஸ்பெக்டரு இவ்வளோ தான் இன்ஸ்பெக்டரு. ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுட்டோம்னா எம்ஐ அப்படி ஞாபகம் வச்சுங்க. எம்ஐனா என்னது? எம்ஐ அல்லது ஜிபி. ஜிபினா என்னது? போலீஸ். குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் போலீஸுக்கும் வரும். எம்ஐனா மெரிட்டோரியஸ் என்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர். நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை எ பர்சன் எ இன்டாக்சிகேஷன் இஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. குடிபோதையில் 84 85 சிஆர்பிசி ஐபிசி வரும்ல. குடிமயக்கத்தின் காரணமாக தீர்மானிக்கும் தகுதியற்ற ஒரு நபரின் செயல் எப்பொழுது குற்றமற்றதாகும்? குடிகாரன் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலையா இல்லையா? கொலை இல்லையா? சொல்லுங்க. குடிகாரன் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலையா இல்லையா? அவனுக்கு குடிப்பழக்கமே இருந்திருக்க கூடாது. அவனுக்கு உண்டான போதை எப்படி உருவானுச்சுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? சரி, ஆன்சர் செக் பண்ணுங்க, சொல்லுங்க. குடிமயக்கத்தை உருவாக்கிய பொருள் அவருக்கு தெரியாமல் அவருடைய எண்ணத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதான் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல வரும். அடுத்து பாருங்க, காவல் சுருக்கெழுத்து கூடம் எந்த பிரிவின் கீழ் இயங்குகிறது? ஷார்ட் அண்ட் பீரோ. நுண்ணறிவு அவங்களுக்கு கீழே தான் செயல்படுது. இது நம்ம மானிய கோரிக்கையில் படித்து பாருங்கள், பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க இந்த இது. அடுத்த அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டான கொஸ்டின். இதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டான கொஸ்டின் தான். எந்த சிறப்பு பிரிவு தமிழ்நாடு காவல்துறையில் மத ரீதியான, ஏற்கனவே பார்த்தோமா இன ரீதியான, ஜாதி ரீதியான பார்த்தோமா, இது மத ரீதியான. சொல்லுங்க. கியூ பிரான்ச் அப்படின்னு நீ சொல்றீங்களா? சிறப்பு பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை, ஸ்பெஷல் டிவிஷன் சிஐடி. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத ரீதியான இப்போ உருவாக்கிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஸ்பெஷல் இந்த டீம் உருவாக்கிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஆன்டி டெரரிஸ்ட், அது ஸ்பெஷல் டாஸ்கிங் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப், இதுவும் உருவாக்கிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிஷன் சிஐடி. அதெல்லாம் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. அடுத்து பாருங்கள், பாதிக்கப்பட்டவர் சிஆர்பிஎஸ் 2ல் உள்ள செக்ஷன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் சூப்பராக கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடாது, அப்படி தானே? 2WA. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹெல்ப்லைன் கேட்டாங்களா? உமன் ஹெல்ப்லைன் என்னது? 1098. எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அது கரெக்டாக ரைட்டா தப்பா சொல்லுங்கள், என்ன ரைட்டு? பொறுத்துக்க தான். உமன் ஹெல்ப்லைன் என்னது? 181. சைல்டு தானே அது? 1098. 2க்கு பி, 1க்கு ஏ, சாரி 1க்கு என்னது? 1க்கு டி, 2க்கு சி, ரைட்டு. சைல்டு 4க்கு பி, ஆப்ஷன் ஏ. சைபர் கிரைம் தெரிஞ்சது, உமன் ஹெல்ப்லைன் தெரிஞ்சது, சைல்டு ஹெல்ப்லைன் தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இப்போ சைல்டு ஹெல்ப்லைன் மட்டும் தான் தெரியுதுன்னு வச்சிங்களேன். 4க்கு பி. ஸோ 4க்கு பி பார்த்தோன்னா 2 இடத்துல இருக்கு. அடுத்து வேற தெரிஞ்சது எனக்கு உமன் ஹெல்ப்லைன். ஆமாங்க, மெடிக்கல் பாருங்க 108. 3க்கு ஏ, 3A ஒரு இதில் தான் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் ஒன்றுலாம் போயிடுச்சா? 3க்கு ஏ. நான் மாற்றி மாற்றி ரவுண்டு போடுறேன். 3க்கு ஏ. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கொஸ்டினே கிடையாது. ஆனால் எக்ஸாம் காலில் உட்காந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டே வராது. என்னது மெடிக்கல் ஹெல்ப்லைனா? அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணால் ஒரு 10 கொஸ்டின் எழுதுன பிறகு பக்கத்துலலாம் பார்த்தா அது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணிங்க? பதட்டம் இல்லாமல் தேர்வு எழுதணும், அது ரொம்ப முக்கியமானது.
திருட்டு பொருளை நேர்மற்ற முறையில் பெறுதல். ஸோ ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமானது. அந்த தண்டனை பற்றி எந்த பிரிவு சொல்லுது? என்னது? 411 ஐபிசி ரொம்ப முக்கியமானது. 511 ஐபிசினா அது ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இப்போ 411 ஞாபகம் வச்சுக்கிறோம். 511 ஐபிசி என்ன பண்ணோம்? ஞாபகம் வச்சுக்கிறோம். ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி 411 ஐபிசி. உரிமை பெற்ற ஆயுதத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது காலாவதி ஆனாலோ ஆயுதத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். உரிமை பெற்ற ஆயுதத்தின் உரிமை ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது காலாவதி ஆனாலோ வெடிபொருள் கிடங்கில் ஒப்படைக்க வேண்டும். இது இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது? பிஓசோவில் இருக்குது. ஓகேவா? தனியாக ஒரு என்ன பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா, உரிமம் பெற்ற ஆயுதத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது காலாவதி ஆனாலோ வெடிபொருள் கிடங்கில் என்ன பண்ணுறது? இங்கே தப்பு இல்லை. அது வாக்கியம் 2 வெடிபொருள் கிடங்கில் ஒப்படைக்கணும். 1 மட்டும் தானே அது கரெக்டு. 1 மட்டும் சரி. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? வெடிபொருள் கிடங்கில் ஒப்படைப்பாங்க. ஒரு நபரை கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் குற்றவியல் நடுவரை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிஆர்பி சொல்லுதுன்னா எல்லாருமே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? 57 சிஆர்பிசி. ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, எந்த பிஎஸ்ஓ சொல்லுங்கள்? எந்த பிஎஸ்ஓ? 623. ஓகேவா? அவ்வளோதான். கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. விடுகை, செய்கை அல்லது விடுகை. ஸோ ஐபிசியில் நிறையா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்களா? செய்கை அல்லது விடுகை எதை பற்றி சொல்லுது? பிரிவு 33. நேரடி சாட்சியம் அப்படிங்கிறது என்னது? படித்து பாருங்க. டைரக்ட்லி சீன், டைரக்ட்லி ஹியர்டு, மேற்கண்ட அனைத்தும். ஓகேவா? எல்லாமே என்ன தான்? நேரடி சாட்சியம் தான். ஸோ பிஎஸ்ஓ 58 படி பார்த்தீங்களா, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? ஜிஎஸ்சி எம்எஸ்சி கேட்டாங்க, மறுபடியும் கேட்குறாங்க பாருங்க. எம்எஸ்சி அவர்களால் அனுமதிக்கப்படும் பாராட்டத்தக்க பணிப்பதிவுகள் யாரால் அனுமதிக்கப்படும்? ஸோ ஆள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எம்ஐ. ஓகேவா? எம்ஐ பார்த்தோம்ல. ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தா காவல்துறை அனுமதிக்கப்படுறது. சாங்ஷன்டு யார் சாங்ஷன் பண்ணுவாங்க? ஸோ பிஎஸ்ஓ படி டிஜிபி தான். அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. அடுத்து பாருங்கள். 127 சிஆர்பிசி டீல்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஜீவனாம்ச தொகையை மாற்றி அமைக்கிறது. என்னது? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு வழக்கில் ஜீவனாம்ச தொகையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? குணநலங்கள் சார்ந்த சாட்சியங்கள் என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ அதை பார்க்கலாம். காம்பன்சேஷன் அமௌண்ட்டு, நிவாரணத் தொகை, ஜீவனாம்சம், இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொன்னோமா தண்டனைகள் பற்றி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு, கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பணியை விட்டு ஓடுதல் 1க்கு ஏ டெசர்ட்ரா வருது. கண்டனம் 92, 2க்கு டி. ஸோ 1க்கு ஏ, 2க்கு டி. ஆப்ஷன் சி. ஓகேவா? தள்ளி வைத்த தண்டனை 97, பணியிட நீக்கம் 90. இதை பார்த்து வச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சஸ்பென்ஷனு, டெசர்ட்ரு, சென்ஷூரு எல்லாத்தையும் பார்த்து வச்சிங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெசர்ட்ரு, சென்ஷூரு, டெஃபர்டு பனிஷ்மெண்ட், சஸ்பென்ஷன் என்ன பிஎஸ் சொல்லுது? கண்டிப்பாக ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் கேட்குறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள். உயிருக்கு ஆபத்தான நோயை, ஏன் அப்படின்னா கொரோனா அநேகமாக தொற்றி பரவ செய்யக்கூடிய அசட்டையான செயல் புரிதல். சிசிடிஎன்எஸில் ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஆன்சர் ஒர்க் பண்ணுறாங்களே சிசிடிஎன்எஸில். ஆன்சர் பார்த்தோம்னா 269 ஐபிசி. அடுத்த கேள்வி. நீதித்துறை நடுவரால் விசாரணை செய்யக்கூடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுவிக்கலாம். குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கலாம். ஸோ யார் விடுவிக்கலாம்னு பார்த்துங்க. 239 பை மேஜிஸ்ட்ரேட். டிஸ்சார்ஜ் ஆஃப் அக்யூஸ்டு எந்த சிஆர்பிசினா 239. அடுத்து பாருங்க. தேர்தல் கணக்கில் வைக்க தவறுதல்.
ஸோ பாருங்கள் எப்படி எவ்வளோ பிரிவுகள் இருக்குது. ஏற்கனவே கொஸ்டின் தேர்தலை பற்றி கேட்டாங்க, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் சம்பந்தமாக வைக்கிறாங்க. தேர்தல் கணக்கில் வைக்க தவறுதல் பிரிவு 171 ஐ இங்கிலீஷில் பார்ப்போம். இங்கிலீஷில் ஐ தான் 149. ஸோ தகாத முறையில் செல்வாக்கை பயன்படுத்துறது என்ன கிடையாது, நமக்கு ஏற்கனவே சிம்பிளாக சொல்லியாச்சு. பி அப்படிங்கிறது பிரைவு அப்படிங்கிறது லஞ்சம் அப்படிங்கிறது தவறு. ஸோ ஒன்று மட்டும் சரி. இதோட டஃப்பான கொஸ்டின் என்ன வந்திருக்கு, ஒன்றும் பெருசாக வரல, அப்படி தானே. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவர்களில் தமிழ்நாடு சார்நிலை காவல் பணிகள் மேல்முறையீடு விதிகள் 1955 கீழ் வரும் காவல் ஆளுநர்கள் யார், யார் வருவா? ஸோ அனைவரும். ஓகேவா, அது நமக்காக உள்ளதான். ஸோ ஒரு பொது ஊழியர், இது வந்து கான்ட்ரவர்சியான கொஷின். இது லாஸ்ட் டைமு இது வந்து கொஞ்சம் ஆன்சர் தப்பாக தான் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைமு. ஒரு பொது ஊழியர் வந்து தனது பணியை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு தாக்கப்பட்டு காயமடைகிறார். இந்த குற்றமானது இந்திய தண்டனை சட்டம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆன்சர் பார்த்தோம்னா 333 ஐபிசி கொடுத்தாங்க. மறுபடியும் கோர்ட்டில் வழக்கு கொஷின் இது பண்ணி பிஆ மாற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள். ஸோ மத்திய காவல் படை இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு கொஷினை கேட்டாலும் ஆரம்பிக்கப்பட்ட வருடத்தை கேட்டாலும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுது. பிஎஸ்எஃப் அப்படின்னா என்னது, பார்டர், எல்லாருக்குமே தெரியுது. 1க்கு பி. ஸோ 2 தான் 1க்கு பி இருக்குது. சிஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா, 2க்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்கா. ஸோ 1க்கு வந்து பார்த்தோம்னா பார்டரு. அடுத்தது சிஆர்பிஎஃப் என்ன பண்ணுவாங்க, இன்டர்னல் இன்சர்ஜென்சி, உள்நாட்டில் கிளர்ச்சியை எதிர்கொள்வது. ஸோ திடீர்னு எலெக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, சிஆர்பிஎஃப் கொண்டு வராங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், புலன் விசாரணை 24 மணி நேரத்தில் முடிக்க முடியல அப்படின்னா நீதித்துறை நடுவர் கைது செய்யப்பட்ட நபரை 15 நாட்கள் மிகாமல் என்ன பண்ணலாம், காவல் அடைப்பு ஆணையை பிறப்பிக்கலாம். நிர்வாகத்துறை நடுவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு மிகாமல் காவல் அடைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கூட என்ன பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணலாம். இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்க. பிஎஸ்ஓ கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு, இது 10 நாள் கிடையாது. எத்தனை நாள்? சூப்பர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. அப்போ இந்த கொஸ்டினில் ட்விஸ்ட் எங்கே வச்சுருக்காங்க, இந்த டேஸ். இப்போ டேஸ் ரிலேட்டாக நம்ம என்ன பண்ணோம், படிக்கணும். இப்போ தனிமை சிறைவாசம் எத்தனை நாள் ரிமாண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம கஸ்டடி எடுத்தாகணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சாகும். 154. 353 கைதிகள் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு வழிகாவல் படையானது காவலில் தங்கும்போது எந்த காவல் அதிகாரி காவல் வழிய படையினருக்கு அவசியமானது என்ன பண்ணணும், அமர்த்துவதற்கு பொறுப்பாளர் அப்படின்னா யார், எஸ்கச்சோ தான். எஸ்ஐ அல்லது காவல்நிலைய அதிகாரி. ஸோ டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே செக்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? பிஎஸ்ஓ 353 எடுத்து பாருங்கள், இது அப்படியே இருக்கும். ஈத்தாசா பிரிவு 94 படி ஒரு செயலை அச்சுறுத்தலாக ஒரு கட்டாயப்படுத்தி, ஜென்ரல் எக்ஸப்ஷனில் பாருங்கள், ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 85 பார்த்தோம். அடுத்தது நல்லெண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி பார்த்தோம், 94 பார்த்துருவோம். ஓகேவா. நான் ஏற்கனவே சொன்னேன் 93 கேட்டிருக்காங்க அப்படின்னா 94 கேட்பாங்கன்னு கேட்டாங்க. கட்டாயத்தினால் ஒரு செய்த செயல் எதுவும் குற்றமல்லை அப்படின்னா என்ன கிடையாது, அது கொலை கூட செஞ்சாலும் குற்றம் கிடையாது தான், மரண தண்டனை அல்லது இப்போ பார்த்து போயிருங்க. அரசுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு வருகிறது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டும் அச்சுறுத்தல்களால். ஸோ கன் பாயிண்டில் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். ஸோ 591 மருத்துவ அலுவலர் பிரேத பரிசோதனை ரிசல்ட் சான்றினை யாருக்கு அனுப்பணும், குற்றவியல் சீலிடப்பட்ட உரையில் நம்ம என்ன பண்ணோம், அவங்க அனுப்புவாங்க. ஓகேவா. அடுத்தது கடத்தப்பட்ட பெண்களை திரும்ப ஒப்படைப்பதை கட்டாயப்படுத்துவதும் அதிகாரம். abducted females is dealt under section the power to compel restoration. சொல்லுங்க என்னது, 98. அதான் ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்களா உங்களுக்கு பக்கத்துலேயே. நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தானே வச்சுருக்காங்க. இப்போ ஆப்ஷன் தலைவிலேயே தான் நம்ம யோசிப்போம்,
பக்கத்து பக்கத்தில் வச்சா கொஞ்சம் ட்விஸ்ட்டு. நல்லா படித்தவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும். கொஸ்டின்லாம் பாருங்களேன். கடத்தப்பட்ட பெண்களை என்ன பண்ணணும், திரும்ப ஒப்படைக்கணும். 98 பிடியாணை வழக்குகளில் அமர்வு நீதிமன்ற நீதிபதி குற்றச்சாட்டப்பட்டவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லாத போது என்ன பண்ணலாம், விடுவிப்பு ஆணை தான் பிறப்பிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், அக்யூட்ரோல் ஜட்ஜ்மெண்ட்டு, டிஸ்சார்ஜ் ஆர்டர். இது தமிழில் பார்க்குறப்ப விடுதலை தீர்ப்பு, விடுவிப்பு ஆணை. இது இங்கிலீஷில் பாருங்கள், அக்யூட்வல் டிஸ்சார்ஜ். ஸோ அக்யூட்டல் வேறு, அக்யூட்டல் ஜென்யூன் அக்யூட்டல் இருக்குது, புரிஞ்சா உங்களுக்கு. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வேறு, புரிஞ்சா உங்களுக்கு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்யூட்டலு, டிஸ்சார்ஜ், கன்விக்ஷன். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா விடுவிப்பு ஆணை தான் வழங்கணும், டிஸ்சார்ஜ் ஆர்டர் தான் வழங்கணும். அடுத்து பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். 597, 598, 599, 600. 600 நம்ம மட்டும் எனக்கு பிஎஸ்ஓ 600 மட்டும் தான் தெரியுது. 600 என்னது, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொவைடட். 4க்கு சி 2 இடத்துல இருக்குது. பிஎஸ்ஓ 597 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டினிங் ஆஃப் அக்யூஸ்டு பர்சன். வெரி குட். தமிழில் பார்ப்போம். 597 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குற்றச்சாட்டப்பட்டவரிடம் கேள்வி கேட்டல், அடையாளம் காட்டும் அணிவகுப்பு. ஸோ மெய்ப்பிக்கத்தக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க எதிரியின் ஒப்புதல் உரை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. லீடிங் டு ரெக்கவரி பார்க்குறோம்ல, அந்த இது இந்த 597, 598, 599, 600 மனப்பாடமாக நான் சொல்லணும் சார் அப்படின்னு அந்தளவுக்கு நீங்கள் படிச்சிருங்க, தப்பே பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இந்திய தண்டனை சட்டப்பிரிவு தற்கொலைக்கு தூண்டுதல். எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் இது. 306. காவல் யானை மாவட்ட காவலருக்கு இருப்போம். இதுதான் நிறைய பேர் வந்து படிக்காத கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னா இதுதான். 461 பிஎஸ்ஓ 161 பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெண் திருமணமான 7 ஆண்டுகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் மரணம் கவனமாக தூண்டப்பட்டது. நீதிமன்றம் அனுமதிக்க அந்த குற்றானது இந்திய சாட்சியத்தை எந்த பிரிவில் வரதட்சணை மரணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வரதட்சணை மரணத்தை பற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பொறுத்துக்களை. ஸோ கொஸ்டின்லாம் பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிச்சிடலாம். 113A. ஓகேவா, மறந்துடாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரதட்சணை மரணம் பற்றி சொல்கிற ஐஏ, இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃபு, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பீரியடு, ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 77 சிஆர்பிசி ஒரு பிடியானை எங்கே நிலைமைப்படுத்தலாம், இந்தியாவில் எந்த இடத்திலும். 748 எந்த அதிகாரி வரலாற்று குறிப்பீடு. ஹிஸ்ட்ரி சீட்டை பற்றி 2 கொஸ்டின். ஏற்கனவே இளங்கோட்டாளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணக்கூடாது. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, எந்த சமயத்திலும் முடித்து வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 2 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு அரையாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் பண்ணலாம். எந்த சமயத்திலும் பண்ணுறதுக்கு யாருன்னா காவல் கண்காணிப்பாளர் அதிகாரம் தான். ஸோ தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் இந்த கொஸ்டினை நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறப்ப சொன்ன ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக கொஸ்டின் வருதுன்னு கேட்டாங்க 2 கொஸ்டின். அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்ல நம்ம சொன்னது என்ன இருக்குது கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 அதுக்கு மேற்பட்ட அரசு கூட்டத்துறை கூடுதல் வழக்கறிஞர் மைய அரசு நியமிக்கலாம். அரசு கூட்டத்துறை சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்க ஒருவர் 3 ஆண்டுகள் குறையாமல் வழக்கறிஞர் தொழில் நடத்திருக்க வேண்டும். ஸோ இதுதான் ஒரு நல்ல கொஸ்டின், இது யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2மே தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. 1 தவறு, 2 தவறு. அடுத்து பாருங்கள், தனிமை சிறை. கொஸ்டின் எப்படி தான் இப்படி கேட்குறாங்களே தெரில. ஸோ தனிமை சிறைவாசம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 73 பார்த்தோம்ல, பொறுத்துக்கள் எடுத்தாங்களா, தண்டனைகள் சட்ட. அதில் காவல் ஆணை அரசாங்க பணியினை கைது செய்ய தகவலை என்ன பண்ணணும், மேல்நிலை அவருக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படி சொல்கிற பிஎஸ்ஓ என்னது. 628 இதெல்லாம் நம்ம மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 628 பிஎஸ்ஓ. அமர்வு நீதிமன்றத்தால் நடத்தப்படும் வழக்குகளை அந்நீதிமன்றத்தில் ஒரு நீதித்துறை நடுவரால் அனுப்பப்பட வேண்டும் என்ற நடைமுறை சிஆர்பிசி எந்த பிரிவில். அமர்வு நீதிமன்றத்தால் நடத்தப்படும் வழக்குகளை அந்த நீதிமன்றத்திற்கு ஒரு நீதித்துறை நடுவரால் அனுப்ப வேண்டும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு. கேஸ் வந்து என்ன பண்ணோம், தண்டனையை பொறுத்து சிடிபியில் மாற்றம் பண்ணுறது. எந்த பிஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 209 பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. தீங்கு விளைவிக்கும் ஆயுதங்களை கைப்பற்றுறது. பிஎஸ்ஆர் பண்ணுறோம்ல, பர்சனல் சர்ச் ரிஜிஸ்டர், அதுதான் கிட்டத்தட்ட அதான் 52. அவர்கிட்ட ஏதாச்சும் அபாயகரமான ஆயுதங்கள் தான் நம்ம என்ன பண்ணலாம், கைப்பற்றலாம். ஸோ
ஸோ 303 ஐபிசி சிறை தண்டனையில் இருக்கும்போது கொலை செய்யக்கூடிய எவரவரும் என்ன தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார்? மரண தண்டனை. இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேவா? 302 படிச்சிருப்போம். 303 ஸோ ஆயுள் சிறை காலத்தில் தண்டனை இருக்க ஒரு அக்யூஸ்ட் மறுபடியும் போய் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? இதில் நீங்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? 10 கொஸ்டின் கூட கிடையாது. எத்தனை கொஸ்டின் கிடையாது? லா சப்ஜெக்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓல்டு லாவா லீவ் லாவா அப்படின்னு சொல்லி நிறைய பதட்டம் அடைஞ்சிட்டு இருப்போம். அப்போ எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா வருதா? பிஎஸ்ஓ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுங்க. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷுக்கு என்ன பண்ணுங்கள்? முக்கியத்துவம் கொடுங்க. தொடர்ச்சியாக படிங்க. படித்து நிறைய டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் யார்? கண்டிப்பாக எஸ்ஐ. ஓகேவா? வாய்ப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணவே கூடாது. மாற்றி மாற்றி படிக்கணும். ஐஏ படிக்கணும், பிஎஸ்ஓ படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், மறுபடியும் ஐபிசி படிக்கணும். ஐபிசி சிஆர்பிசி மாற்றி 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 அடித்து ஏற்றிட்டே இருக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ஒரு வினாக்களோட சந்திப்போம். உங்களை அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.